இங்க முத்தையாவுமே சந்திரசேகர்கிட்ட என்னாச்சு சந்திரசேகர், ஏதோ சொல்ல வந்த, பொன்னி எங்க தான் போயிருக்கா, முதல்ல பொன்னியை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்பவே கோவப்பட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் சந்திரசேகருமே இந்த பக்கம் வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சக்திக்கும் பொன்னிக்கும் நடந்த கல்யாணம் அவங்க ரெண்டு பேரும் சம்மதத்தோட நடந்த கல்யாணம் கிடையாது. இந்த மாதிரி பிரீத்தியோட கல்யாணம் நின்னதுனாலதான் அதுக்கு பதிலா தான் இந்த பக்கம் வந்து பொன்னிய சக்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை கெடுத்த விஷயம் எல்லாத்துக்குமே காரணம் பொன்னிதான் சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்துல பொன்னிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கறத இங்க பொன்னி நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து முத்தையா கிட்ட சந்திரசேகர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட முத்தையாக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்களே, என் பொண்ணோட வாழ்க்கையை இப்படி விளையாண்டுட்டே சந்திரசேகர், என் பொண்ணை கொஞ்சமாவது பத்தி யோசிச்சு பாத்தியா, அவளோட வாழ்க்கையை பத்தி நீ நினைச்சு பாத்தியா அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா ரொம்பவே கோபத்தோட சந்திரசேகர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப சந்திரசேகருமே இங்க பாரு முத்தையா, நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, பொன்னியை என் பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவருமே தான் மனசுல இருக்க விஷயத்த அப்படியே ஓப்பனா பேசுறாரு. ஆனா இன்னொரு பக்கம் முத்தையாவுமே அப்படி நீ நினைச்சிருந்தா இந்த மாதிரி பொன்னி மேல யாராவது தப்பு சொல்லும் போது அந்த விஷயம் தப்பு அப்படிங்கறத நீ அவ சைடு நின்று பாத்துருக்கணும்ல, அவ பக்கம் கொஞ்சமா சாதகமா யோசிச்சு பாத்துருக்கணும்ல. அதை பத்தி யோசிக்காம இந்த பக்கம் பொன்னியை ரொம்பவே கஷ்டப்படுத்தி கடைசியில இப்ப அவ எங்க இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரியாது, எனக்கு என் பொன்னி வந்தே ஆகணும், என் பொன்னி வராம நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சந்திரசேகருமே இங்க பாரு முத்தையா, நீ கவலைப்படாத, சக்தி பொன்னியை தேடிக்கிட்டு இருக்கான், கண்டிப்பா பொன்னியை கண்டுபிடிச்சிருவான், பொன்னி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற முத்தையாவுமே இங்க சக்தியை பார்த்து, ஏன் சக்தி தம்பி, நான் உங்ககிட்ட கூட கேட்டேன்ல, பொன்னி என்னோட பொண்ணு, சொல்லப்போனா அவ எனக்கு ரொம்பவே பிடிச்சவ, எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவளை கைவிட்டுறாத அப்படின்ற மாதிரி எத்தனை டைம் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா நீ எதை பத்தியுமே கவலைப்படாம பொன்னி மேல நீ கூட நம்பிக்கை வைக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி அவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாவுமே ரொம்பவே கடுப்போட, சும்மா எங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க, அவளே திமிரு பிடிச்சி வெளியில போனா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க எத்தனை டைம் சொல்லிட்டோம், உன் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியில போற அப்படின்னு சொல்லி கேட்டா அவ வீம்புக்குன்னே எங்க பேச்ச மதிக்காம இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா, நாங்களும் அவளை வெளியில துரத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இங்க ஜெயா இப்படி பேசுறதை கேட்ட முத்தையாவுமே இங்க டேரக்டா சந்திரசேகர்ட்ட, ஏன் சந்திரசேகர், அப்பனா உன் பொண்டாட்டி தான் இந்த வீட்டுல எல்லா முடிவும் எடுக்கிறாளா, அவ எடுக்கிற முடிவுக்கு தான் நீங்க எல்லாம் அடிமையா இருக்கீங்களா, இந்த குடும்ப தலைவன்ற ஒரு பொறுப்பை நீ சரியாவே செய்யறது கிடையாதா, உன் வீட்டுல நல்லது கெட்டது எதையுமே நீ பார்க்காம இந்த மாதிரி என் பொன்னியோட மனசை காயப்படுத்தி அவளை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து அடுக்குமா அப்படின்ற மாதிரி இங்க முத்தையாவும் பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க. இங்க இந்த பக்கம் ஜெயாவுமே எவ்வளவோ சொல்லியுமே இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. ஆனா ஜெயாவை பார்த்துட்டு இருக்கிற முத்தையாவுமே, இங்க பாரு, நீ பேசுறதுக்கெல்லாம் உரிமையே கிடையாது, நீயும் உன் புருஷனும் இந்த மாதிரி நிம்மதியா வாழ்றதுக்கான முக்கியமான காரணமே என் பொண்டாட்டி தான், அவ மட்டும் மனசு வைக்கலனா நீங்க எல்லாம் இப்படி நிம்மதியா வாழ்ந்திருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜெயாவுமே, நீ பேசாதையா, முதல்ல உன் பொண்டாட்டி எனக்கு பண்ண துரோகத்தை நினைச்சுதான் நான் பொன்னி மேல கோவமா இருந்தேன், எனக்கு அப்ப கூட பொன்னியை பிடிக்காமலாம் இல்ல, பொன்னியை நல்லாவே பிடிச்சிருந்துச்சு, ஆனா உன் பொண்டாட்டியை நினைச்சுதான் எனக்கு பொன்னியை பார்க்கும் போதெல்லாம் கோபமா வரும், அவளை டார்ச்சர் பண்ணுன்னு தோணும், ஆனா நான் எதையுமே பண்ண மாட்டேன், அவ நல்ல எண்ணத்துக்கு அவளை நான் விட்டு வச்சிருந்தேன், ஆனா அவ அம்மா மாதிரியே திமிரு பிடிச்சவளா இருப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, கடைசி நிமிஷத்துல தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறம் அவளா இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அவளே இந்த வீடு வேணான்னு சொல்றப்போ அவ எதுக்கு இந்த வீட்டுக்கு வேணும்னு தான் நான் அவளை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க முத்தையாவும், நான் இதுக்கு மேல இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், இந்த வீட்டு வாசல்ல நான் போய் உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தன்னோட பெட்டி படுக்கை எடுத்துக்கிட்டு அவருமே அந்த வீட்டோட வாசல்ல போய் உட்கார ஆரம்பிக்கிறாரு. இங்க உட்காந்துக்கிட்டு, இங்க பாருங்க, என் பொண்ணி நீங்க இங்க கூட்டிட்டு வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே, முத்தையா இப்படிலாம் பிரச்சனை பண்ணாத, கண்டிப்பா நம்ம பொண்ணியை கூட்டிட்டு வந்துருவோம், பொண்ணியை கண்டுபிடிக்க எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நீ அவசரப்படாத அப்படின்ற மாதிரி இங்க சந்திரசேகர் முத்தையா கிட்ட எடுத்து சொல்றாங்க. ஆனா முத்தையாவும், இல்ல சந்திரசேகர், நான் உன்னை நம்பி நிறையவே மோசம் போயிட்டேன், நீ என் பொண்ணுக்கான நல்ல வாழ்க்கை கொடுத்தேன்னு நினைச்சேன், ஆனா நீ என் பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்திருக்க, வேற ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை என் பொண்ணுக்கு நீ பிச்சையா கொடுக்குறன்ற பேர்ல கொடுத்து என் பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்க, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், எனக்கு என் பொண்ணு வராம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்ட்டு இங்க முத்தையாவும் நடு ரோட்ல உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜெயாவுமே, யோ முதல்ல இங்க இருந்து எந்திரியா, முதல்ல ஏற்கனவே உன் பொண்ணு எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா, இப்ப நீ என்னன்னா எங்களோட மிச்ச மீதி மரியாதையும் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கியா, அதுக்காக தான் எங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா மறுபடியும் முத்தையாவை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சந்திரசேகரும் எதை பத்தியுமே யோசிக்காம இங்க ஜெயாவோட கண்ணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம, ஏன் முத்தையாவை வாயா போயான்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடி உரிமை இருக்கு, உள்ள போடி அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவை உள்ள திட்டி அனுப்பி விட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சக்தி கிட்டையும், சக்தி எப்படியாவது நீ முதல்ல பொன்னியை கண்டுபிடி, பொன்னி நமக்கு வேணும், பொன்னி வந்தாதான் முத்தையா பேச்சு கேட்பான், ஒரு டைம் முடிவு பண்ணிட்டானா
முத்தையாவை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்க டைரக்டா வந்து சக்தி கிட்ட இங்க சந்திரசேகரும் சொல்றாங்க. இது கிட்டவன சண்முகமும் இருந்துகிட்டு அப்பா நானும் போறேன்ப்பா, நானும் எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து பொண்ணியை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தையாவுமே இங்கே அசராம அந்த நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க ரோட்ல இருக்க எல்லாருமே என்னாச்சுங்க, நீங்க எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாம இந்த பாடகி ஜெயலட்சுமிக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த ரோட்ல இருக்கிற எல்லாருமே கேக்குறாங்க. அப்ப முத்தையாவும் என் பொண்ணை காணும், என் பொண்ணை இவங்க தொலைச்சிட்டாங்க, என் பொண்ணை இந்த மாதிரி வந்து இவங்க வீட்டு மருமகளா நான் அமுச்சு வச்சிருந்தேன், ஆனா இப்ப என் பொண்ணு எங்க இருக்கானே தெரியல, என் பொண்ணு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், அதை இவங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்தையா பிடிவாதமா அங்க உட்காந்துட்டு இருக்காரு. இதை பார்த்தா எல்லாருமே அப்பனா இது ஒரு பெரிய கேஸாகும் போல இருக்கு, அப்பனா இவரோட பொண்ணை இந்த ஜெயலட்சுமி வீட்டுல இருக்க யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, அப்ப அதனாலதான் இவர் இந்த மாதிரி அடம் பிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா இங்க நியூஸ்க்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணிடுறாங்க. ஆனா போலீஸுமே வந்துட்டு இந்த பக்கம் முத்தையாவை நகர்த்த ட்ரை பண்றாங்க. ஆனா அவருமே நகராம நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு என் பொண்ணு வர்ற வரைக்கும் நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. இது கேட்ட போலீஸ்காரங்களும் அவர் வயசானவரா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ண முடியாது, முதல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிப்போம்னு சொல்லி ஜெயலட்சுமி வீட்டுல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க பிரஸ் மீடியா நியூஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே இந்த பக்கம் முத்தையா கிட்ட ஐயா நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. அப்ப முத்தையாவுமே இங்க பாருங்க, என் பேரு முத்தையா, என் பொண்ணியை இந்த வீட்டு பையனுக்கு தான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம், ஆனா ஏதோ பிரச்சனைன்னு என் பொண்ணியை இவங்க வெளியில அனுப்பிட்டாங்களா இல்ல என் பொண்ணுக்கு ஏதோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, என் பொண்ணை காணும், என் பொண்ணு திரும்பி வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், அதான் என் பொண்ணுக்காக தான் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா நியூஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கு. ஆனா அதே நேரத்துல நியூஸ்காரங்களும் ஒரு சின்ன நியூஸ் கிடைச்ச உடனே அதை 1-2 ஆக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பொண்ணுக்கு ஏதோ நடந்துட்டதாகவும் அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கான காரணமே இந்த பக்கம் ஜெயலட்சுமி வீட்டுல இருக்கவங்க தான், இவங்க பணக்காரங்க, இவங்க எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து டைரக்டா வந்து ஜெயாவையும் இன்னொரு பக்கம் சந்திரசேகரையும் அட்டாக் பண்ற மாதிரி இங்க நியூஸ்ல பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இவங்களால எதுவுமே பேச முடியல. இன்னொரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லயுமே இந்த பக்கம் ஜெயலட்சுமி வந்து மேடம் உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க, ஏன்னா இங்க பெரிய லான் ஆர்டர் இஷ்யூ ஆயிட்டு இருக்கு, அவர் வேற அந்த ரோட்டை விட்டு எந்திக்க மாட்டேன்றாங்க, எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து சந்திரசேகர்ட்டையும் ஜெயகிட்டையும் கேட்கறாங்க. அப்பதான் சந்திரசேகர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த பக்கம் போலீஸ்காரங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்றாங்க. அது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்களோ இந்த பக்கம் முத்தையா கிட்ட போயிட்டு ஐயா இங்க பாருங்க ஐயா, உங்க பொண்ணை தான் விருப்பப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க, அவங்கள தேடி இப்ப அவங்க 2 பசங்க போயிருக்காங்க, நீங்க இப்படி அவசரப்பட்டு நடு ரோட்ல உட்காந்துருந்தீங்கன்னா எப்படிங்க ஐயா இந்த விஷயத்தை சால்வ் பண்ண முடியும், நீங்க அவங்களோட மான மரியாதையை பத்தி யோசிச்சு பார்க்கணும், என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்க பொண்ணு வாழ போற வீடியா, நீங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்க முத்தையா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா இங்க முத்தையாவுமே ஐயா நீங்க என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுதான் பேசுறீங்க, இருந்தாலும் என் பொண்ணு உயிரோடையாவது இருக்காளா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரிஞ்சா மட்டும் தானையா நான் இந்த இடத்த விட்டு நகர முடியும், என் பொண்ணை பத்தி நான் தெரியாம இந்த இடத்த விட்டு நான் நகர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துட்டு போயிருவீங்கல்ல, என்னால அதை தாங்க முடியாதியா, எனக்கு என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும், என் பொண்ணு என்கிட்ட வந்தாகணும்யா, அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு முத்தையா மறுபடியும் அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ்காரங்களோ நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பொண்ணியோட போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து ஜெயாவுமே நியூஸ்ல நடந்துட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க ஜெயா கண்ணில் படுற மாதிரி தூயநாதன் பேட்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த தூயநாதனுமே பேட்டியில இந்த பக்கம் ஜெயாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜெயா அன்னைக்கு இந்த பொண்ணின்ற பொண்ணை வச்சு தானே என்ன மடக்கினாங்க, நான் தப்பானவனவே இருந்துட்டு போறேன், ஆனா என்னை விட மோசமானவன் அந்த ஜெயலட்சுமி அப்படின்ற மாதிரியும் ஏற்கனவே ஜெயலட்சுமியோட ஸ்டுடியோல நடந்த விஷயங்களை பத்தி இந்த சுந்தர் பண்ண நிறைய வந்து தில்லுமுள்ளு வேலைகளை பத்தியும் நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க ஜெயாக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. உடனே முத்தையா கிட்ட வந்து உனக்குலாம் அறிவில்லையா, எத்தனை டைம் சொல்றது இந்த இடத்த விட்டு நகரு அப்படின்னா நகர மாட்டியா, உன் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உன் பொண்ணால என் மான மரியாதை போகுது, இன்னும் நான் எத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கணும் உங்க குடும்பத்தால அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப முத்தையாவும் என்னது எங்க குடும்பத்தால நீ வந்து துரோகத்தை அனுபவிக்கிறியா, நீ வந்து கஷ்டத்தை அனுபவிக்கிறியா, என் பொண்டாட்டி போட்ட பிச்சையில தான் நீங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அன்னைக்கு மட்டும் என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா இன்னைக்கு நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிருப்பீங்க, நீங்க 2 பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல வராரு. இதை கேட்டுட்டு இருக்க ஜெயாக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன சொல்றாரு இவர் சொல்ற விஷயம் உண்மையா, என்ன அது என்ன உண்மை முதல்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்தையாவும் நான் சொல்றேன் எல்லா விஷயத்தையும் எல்லாரும் முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயலட்சுமியோட மொத்த குட்டையும் உடைக்கிற மாதிரி இங்க முத்தையா பேச ஆரம்பிக்கிறாரு.